கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 1. சம்பவ காண்டம். அதில் 34. நம் குமாரன் யார்? முருகனைத் தவிர வேறு கதியே இல்லை என்றும் புத்தம் புதியவனாக புத்தழகோடு இருக்கும் உன் குமாரனால் நூலில் கோர்க்கப்பட்ட மணிகள் போல் உலகங்கள் அனைத்தும் சேர்த்து பிணைக்கப்பட்டிருக்கின்றன. இம்மாதிரியான வடிவம் அவனுக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கிறது என்றால் மற்றொன்றோ என்றால் சராசர உலக வடிவமானது. இன்னொன்று உலகங்களை அவயங்களாகக் கொண்டது. அந்த வடிவத்திற்கு ஸ்வர்கலோகமே சிரசாகும், ஆகாயமே நாபியாகும், கீழே உள்ள 7 உலகங்களும் பாதங்களாகும், அக்னி சந்திரன் சூரியன் ஆகிய இம்மூன்றும் கண்களாகும். இந்த வடிவத்திற்கு திசைகளே கைகள், வனப்பு மிகுந்த உமாதேவியே ஓஷதிகளே இந்த வடிவத்தின் ரோமங்களாக விளங்குகின்றன. அனைவருக்கும் அருள் கொடுக்கும் இந்த வடிவத்திற்கு நிலம், நீர், நெருப்பு, காற்று, விசும்பு, பிருத்வி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம் ஆகிய 5 பரம்பொருட்களே, அதாவது பஞ்சபூதங்களே பொறி புலன்களாக அமைந்திருக்கின்றன. இத்தகைய இந்த 5 இந்திரியங்களுக்கும் ஓசை, ஒளி, நாற்றம், சுவை, ஊறு, அதாவது சப்தம், ரூபம், கந்தம், ரசம், ஸ்பரிசம் ஆகியவைகளே விஷயங்களாகும். மலர்ச்சி பொருந்திய மனோகரமான கருவிழிகளைக் கொண்டவளே, பரபிரம்மமான இந்த முருகன் உலகங்களையெல்லாம் அனுக்கிரகம் செய்யும் பொருட்டே 6 முகங்களையும் 12 கைகளையும் 18 கண்களையும் கொண்ட அழகான வடிவத்தை எடுத்திருக்கின்றான். மிகுந்த மகத்துவம் வாய்ந்த இத்தகைய கந்தனின் வடிவத்தை எவனொருவன் வணங்கி வழிபடுகிறானோ அவன் மிகுந்த பாக்கியம் நிறைந்தவனாகவும் உலகத்தால் போற்றி கொண்டாடப்படுபவனாகவும் விளங்குவான். மேலும் அப்படிப்பட்டவனால் உலகங்களும் மிகவும் தூய்மையாக மாறும். இந்த பூலோகத்தில் முருகனின் பாத கமலங்களில் எவனொருவன் பக்தி செலுத்துகிறானோ இவன் தேவாதி தேவர்களாலும் வணங்கக்கூடிய தகுதி பெற்றவனாகவும் எனக்கும் உனக்கும் கூட மிகவும் வேண்டியவனாகவும் விளங்குவான். உமாதேவியே, மகாத்மாவான உன் மைந்தனின் பெருமைகளை இன்னமும் சொல்கிறேன் கேள். மங்கள வடிவினளே, உன் மகனுடைய கட்டளையின்படித்தான் காற்று கூட வீசுகிறது. ஆவகம் முதலானவைகள் சிம்சுமார சக்கரத்தை வகிக்கின்றன. பிராணம், அபானம், வியானம், உதானம், ஸ்பானம் என்னும் பலவிதமான வாயுக்களினாலும் பிராணிகளையும் நடத்தி வருகிறான். புவனங்கள் அனைத்துமே இவனுடைய கட்டளைக்கு பயந்துதான் இயங்க வேண்டும். இவனுடைய கட்டளைக்கு அஞ்சித்தான் உலகங்களின் கண்ணாகிய சூரியனும் ஒளி வீசி பிரகாசிக்கின்றான். சக்தி தேவியே, உன்னுடைய குமாரனின் கட்டளைப்படித்தான் அக்னி தேவன் தேவர்களுக்காக ஹோமம் செய்யப்படுகின்ற ஹவ்யங்களையும் பித்ருக்களுக்காக செய்யப்படுகின்ற கவ்யங்களையும் அவரவர்களுக்கு கொண்டு சேர்த்தும் சகல பதார்த்தங்களையும் பக்குவப்படுத்தியும் வருகின்றான். இவற்றைத் தவிர விஸ்வநார
முனிவரின் மகனாகிய அக்னி தேவன் பிராணிகளின் வயிற்றிலிருந்து பிராணன் அபானன் முதலான வாயுக்களுடன் சேர்ந்து மென்றும் கடித்தும் நக்கியும் குடித்தும் சாப்பிடுகின்ற 4 விதமான ஆகார பொருட்களையும் ஜீரணம் செய்து வருகிறான். இந்த முருகப்பெருமானின் கட்டளைப்படித்தான் யமதர்மராஜன் பாவம் செய்தவர்கள் அவர்கள் உயிரோடு வாழ்ந்து வரும்போதே நோய் நொடிகளினாலும் அவர்கள் உயிர் துறந்த பிறகு நரக வேதனைகளினாலும் தண்டித்து வருகிறான். இவனுடைய ஆக்ஞையின்படித்தான் 4 முகங்களைக் கொண்ட பிரம்மதேவனும் மற்ற 9 பிரஜாபதிகளுடனும் ஆதரவாய் உலகத்தை உற்பத்தி செய்து வருகிறான். நாரா என்றால் ஜலம். ஜலத்தை அதாவது பாற்கடலையே ஆதாரமாக கொண்டிருப்பதால் நாராயணன் என்னும் திருநாமத்தை பெற்றிருக்கும் மகா யோகியான விஷ்ணு பரமாத்மாவும் இந்த சண்முகனுடைய உத்தரவின்படித்தான் உலகங்களை பாதுகாத்து வருகிறார். இவற்றைத் தவிர மகாவிஷ்ணு பிருகு முனிவரின் சாபத்திற்கு ஆளாகி மத்ஸ்யம் கூர்மம் வராகம் முதலான அவதாரங்களை எடுத்து உன் குமாரனுடைய கட்டளைப்படியே தர்மங்களை நிலைநாட்டும் முயற்சியில் ஈடுபட்டு துன்மார்க்கர்களான அசுரர்களை அழித்து வருகிறார். இவனுடைய ஆக்ஞைப்படித்தான் பகவானாகிய காலாக்கினி ருத்ரனும் உலகங்களையெல்லாம் சம்ஹரித்து வருகிறான். ஜீவன்களை படைப்பது காலம்தான். அந்த காலம்தான் ஜீவன்களை சம்ஹரிப்பது. சகலமும் காலத்தின் ஆதீனத்தில்தான் அடங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட காலமானது குமரனின் வசமானதேயாகும். தேவியே, உன் மைந்தனின் கட்டளைப்படித்தான் ஆகாயம் எல்லா ஜீவன்களுக்கும் விரிவை கொடுத்து வருகிறது. முருகனின் உத்தரவுப்படித்தான் ஜீவராசிகள் அனைத்தையும் தண்ணீர் உயிர் வாழச் செய்து வருகிறது. இப்படிப்பட்ட கந்தனின் கட்டளைகளை யாராலும் மீற முடியாதவையாகும். இவனுடைய கட்டளைக்கு உட்பட்டே பூமி, மலைகள், கடல்கள், சூரியன், சந்திரன் முதலான தேவர்கள், அசைத்தலும் அசைவற்றதுமான உலகங்கள் ஆகியவைகளெல்லாம் இயங்கி வருகின்றன. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.